بسم الله الرحمن الرحيم. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் தொழுகையில் நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்க வழிபாடுகளிலேயே சிறந்த வணக்கங்கள் அப்படின்னா அது தொழுகை தான். ஒரு முஃமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே நம்ம தொழுகக்கூடிய அந்த தொழுகையாக தான் இருக்குது. பொதுவாக தொழுகைன்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் நம்ம செஞ்சாலும் அதை முழு இக்லாசுடைய குணத்தோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹு தாலா அதற்கான கூலியை நமக்கு மறுமையில் கொடுப்பான் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட தொழுகையானது நம்மளுடைய முன்மாதிரியான இந்த உம்மத்துடைய தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழியில் இருக்கா அப்படிங்கிறது தான் சந்தேகமான விஷயமாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தராத தொழுகையை நம்ம தொழுதோம் அப்படின்னா அது தொழுகையே இல்லாமல் ஃபித்அத் அப்படிங்கிற ஒரு பாவ செயலில் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தொழுகக்கூடிய தொழுகையானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறைப்படி இருக்கா அப்படின்னு பார்க்குறது நம்மளுடைய ஒவ்வொரு முஃமின்கள் மீது கடமையான விஷயமாக இருக்கு. ஸோ இப்போ தொழுகையில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் பற்றி நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக நியத் அப்படின்னு வரும்பொழுது உலு செய்யும் போதோ அல்லது நம்ம தொழுகும் போதோ நீயத்தை சப்தமிட்டு ஒரு சிலர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். முதல்ல நீயத் அப்படிங்கிறதோடைய பொருளே என்னன்னா மனசால நினைக்கிறது அப்படின்றது தான் பொருள். அது இல்லாமல் நம்ம வாயால் அதை மொழியும் போது அந்த நீயத் அப்படிங்கிற வார்த்தைக்கே இங்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுது. மேலும் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, உதாரணமாக தொழுகை, உலு, நோன்பு போன்ற விஷயங்கள், இதுக்கெல்லாம் வரும்போது நம்ம நீயத் செய்யும்போது மனதால் செஞ்சுக்கிட்டா போதுமானது. இவ்வாறு மனதால் நினைக்காம வாயால் சொல்கின்ற நீயத் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகை முறையில் இல்லாத ஒரு ஃபித்அத் ஆகும். ஒருவேளை தவறுகள் நிகழும் பட்சத்தில் அதை திருத்தி கொண்டு நம்மளுடைய முழு தொழுகையும் நபி வழியில் நம்ம பேணி தொழுகிறதும் நம்ம மீது ஒரு கடமையான விஷயமாக தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இதனால் வரையும் இந்த தவறுகளை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அல்லாஹு தாலா தெரியாமல் செய்கிற பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறான். ஆனால் இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இதை நம்மளுடைய தொழுகையில் நம்ம பூர்த்தி செய்யலாம். இரண்டாவது, ஆண்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லலாம். பள்ளிவாசல்களில் ஆண்கள் தொழுகும்போது முதல் சப்பு இருக்கும். அந்த முதல் சப்பு நிறைஞ்சே இருக்காது, அதாவது முழுமை பெற்றிருக்காது, ஒரு சில இடைவெளிகள் இருக்கும். ஆனால் அது முடிகிறதுக்கு முன்னாடியே இரண்டாவது சப்பில் நின்று எல்லோருமே தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. மேலும் இந்த தொழுகையுடைய வரிசை முறைகளில் சீராக்குறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்பெஷல் கவனம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றிய ஒரு சஹீஹான ஹதீஸ்: உங்கள் அணி வரிசைகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனெனில் வரிசைகளை சீர்படுத்துவதன் மூலமே தொழுகை நிலைநாட்டப்படுகின்றது, முழுமை பெறுகின்றது. சுபஹானல்லாஹ் என்று கூறினார்கள். நூல் புகாரி 671. ஆண்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தொழுகும் பள்ளியில் இந்த தவறுகள் நிகழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை நீங்களே சீர்திருத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் இதை எத்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மூன்றாவதாக தொழுகையுடைய தக்பீர். தொழுகைக்காக தக்பீர் கட்டும் பொழுது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தக்பீர் கட்டிட்டு கையை கீழே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து நெஞ்சின் மேலே வைப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயிற்றின் மேலே கை வச்சுக்குவாங்க. இது நபி வழி தொழுகை கிடையாது. இதை பற்றிய ஒரு ஹதீஸ்: நபி அவர்கள் தக்பீர் கட்டியதும் தமது வலது கையினை இடது கை மீது வைத்து அதனை நெஞ்சின் மீது வைப்பார்கள். நூல் அபுதாவுத் 648. நான்காவதாக தொழுகையில் ஓதும்போது ஏற்படும் சப்தங்கள். நம்ம தொழுகைக்காக சூறாக்கள் ஓதும் பொழுது நம்ம ஓதக்கூடிய சப்தம் ஆனது நடுநிலையாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்தமாக ஓதி தொழுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப அவங்களுக்கே கேட்காத அவங்க ஓதுறது அந்த மாதிரி தொழுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே நபி வழி கிடையாது. நம்ம ஓதக்கூடிய சூறாக்கள் நமக்கும் கேட்கணும், அதே நேரத்தில் நம்மளுடைய சப்தம் பிறரை தொந்தரவு செய்யாத வகையில் இருக்கணும். இதை பற்றி அல்லாஹு தஆலா தனது திருமறையில் கூறுகிறான்: நீர் உமது இரட்சகனை மனதினாலோ உள்ளச்சத்துடன் பயபக்தியுடனும் வார்த்தைகளால் சத்தமிடாமல் காலையிலும் மாலையிலும் துதித்து வருவீராக என்று கூறுகிறான். ஐந்தாவதாக ஃபாத்திஹா சூராவில் ஆமீன் கூறுவது.
எல்லா தொழுகைகளுக்கும் தலையான சூரா அப்படின்னா அது சூரத்துல் ஃபாத்திஹா தான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் இமாம்கள் ஓதும் பொழுது அதை முடிக்கும் போது கடைசியில் ஆமீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடம்பெறும். அப்படி இமாம் ஆமீன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு சிலர் தொழுகையில் சப்தமாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லவே மாட்டாங்க, இன்னும் ஒரு சிலர் மௌனமாக மனசுக்குள்ளேயே சொல்லிப்பாங்க. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், இமாம் ஆமீன் கூறினால் நீங்களும் சேர்ந்து ஆமீன் கூறுங்கள், ஏனெனில் மலக்குகளும் உங்களுடன் ஆமீர் கூறுகின்றனர். சுபஹானல்லாஹ். யாருடைய ஆமீன் மலக்குகளின் ஆமீனோடு நேர்படுகின்றதோ அவரது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. சுபஹானல்லாஹ். ஆதாரம் புகாரி 738. எனவே தொழுகையில் இமாம் ஆமீன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கூட சேர்ந்து சப்தமாக நம்மளும் ஆமீன் அப்படின்னு சொல்கிறது தான் நபி வழி. 6வது, தொழுகையில் கவனம் இல்லாமல் இருப்பது. தொழுகும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலையில் நிற்கும்போது வேடிக்கை பார்த்துட்டும் அவங்களுடைய பார்வைகளை அங்கும் இங்கும்னு செலுத்திட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா தலையை மேலே உயர்த்திய வண்ணம் தொழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படியெல்லாம் செய்கிறது நபி வழிகள் கிடையாது. இந்த மாதிரி பார்வையை மேல் நோக்கியோ இல்லை அங்கும் இங்கும் பார்த்துட்டு தொழுகக்கூடிய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இதை பற்றிய ஒரு ஹதீஸ், அவர்கள் தமது அச்செயல்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளட்டும் அல்லது அவர்களது பார்வைகள் அப்படியே மேல் நோக்கி சொருகப்படட்டும் என நபி அவர்கள் எச்சரித்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நூல் புகாரி 708 மற்றும் முஸ்லீம் 651. 7வது, 2 பேர் மட்டும் ஜமாத்தாக தொழுவது. அப்போது 2 பேராக சேர்ந்து ஜமாத்தாக தொழுகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கண்டிப்பாக 2 பேராக சேர்ந்து தொழுகலாம். ஆனால் தொழுகக்கூடியவங்களுடைய தொழுகை இடம் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 பேர் ஜமாத்தாக தொழுகிறாங்க அப்படின்னா இமாமாக இருக்கவர் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறதும், கூடுதலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பின்னாடி நிற்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அல்லது பின்னாடி தொழுகக்கூடியவர்களை விட்டு இமாம் ஒரு 2 அடி முன்னாடி தள்ளி நின்று தொழுகணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. இந்த மாதிரி 2 பேராக ஜமாத்தாக தொழுகணும் அப்படிங்கிற நிலை ஏற்படும் பொழுது இமாமும் சரி கூட தொழுகக்கூடியவங்களும் சரி எந்த இடத்துல இமாம் நிற்கிறாங்களோ அந்த இமாமுடைய பாதம் எந்த இடத்துல இருக்கோ அது பக்கத்திலேயே கூட தொழுகக்கூடியவங்களுடைய பாதம் இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது இமாம் தொழுகிறதுக்கு வலது பக்கத்திலேயே கூட இருக்கவரும் சேர்ந்து நின்று தொழுகணும் அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழியாகும். மேலும் இதை பற்றிய ஒரு ஹதீஸ், நான் ஒரு முறை நபி அவர்கள் தனியே தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களின் இடது புறம் தக்பீர் கட்டி நின்றேன். நபி அவர்கள் என்னை தனது வலது புறத்திற்கு இழுத்து தன் பக்கத்தில் நிற்க வைத்தார்கள் என்று அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி 135. 8வதாக, இகாமத் சொல்லும் வரை பள்ளிக்கு வெளியே நிற்பது. ஒரு சில இளைஞர்கள் மற்றும் சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பள்ளிக்கு நேரத்திலேயே புறப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் பள்ளிக்கு போனாலும் இகாமத் எப்போ சொல்கிறாங்களோ அதுவரையும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போ இகாமத் சொல்கிறாங்களோ அதுக்கப்புறமா அவங்க உள்ளே போவாங்க. இது முழுமையான ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இப்படி அவங்க செய்கிறதுனால மஸ்ஜித்களில் தொழுகக்கூடிய உபரியான தொழுகைகளும் மேலும் சுன்னத் தொழுகை முதலானவைகளும் அவங்களுக்கு விடுபட்டு போகிறது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஃபர்ல தொழுகைக்கு முன் வழக்கமாக 12 ரக்அத்துகள் தொழுது வருகின்றாரோ அல்லாஹ் அவருக்காக சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டுகின்றான். சுபஹானல்லாஹ். அதாவது லுஹருக்கு முன் 4 ரக்அத்துகள், லுஹருக்கு பின் 2 ரக்அத்துகள், மஹ்ரிபுக்கு பின் 2 ரக்அத்துகள் மற்றும் இஷாவுக்கு பின் 2 ரக்அத்துகள் மற்றும் சுபஹ் தொழுகைக்கு முன் 2 ரக்அத்துகள் தொழுவதாகும். நூல் முஸ்லீம் 1197 மற்றும் திர்மிதி 380. இன்னும் தொழுகையில் ஏற்படக்கூடிய தவறுகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொல்லிட்டோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த டாப்பிக்கில் இருக்க வீடியோவை நான் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து இருக்கக்கூடிய 2 பார்ட்டும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் என்னவோ மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
கூடிய சீக்கிரமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.